மிஸ் நைட் அண்ட் டே எபிசோட் 11ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே ஹீரோ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீஜனை பார்த்து அவங்க கிஸ் பண்ண வந்ததை தப்பா புரிஞ்சுக்கலன்னு பேசிட்டு வந்தாரு இல்லையா, அதெல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாரு. மீஜன் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க இல்லையா, அதனால மறுபடியும் அவங்க கிட்ட பேசலான்னு போறாரு. ஹீரோ மீஜன் வீட்டுக்கிட்ட வர மழை பெய்ய ஆரம்பிக்குது. மீஜன் வீட்டுக்கு நேரா ஒரு கருப்பு கலர் கார் நின்னுட்டு இருக்கு. காருக்கு பக்கத்துல ஏகப்பட்ட சிகரெட்டுங்க கிடக்குது. இதுக்கு அர்த்தம் யாரோ ரொம்ப நேரமா மீஜின் விட்ட கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ உடனே அந்த காரோட நம்பர் பிளேட்டை போட்டோ எடுத்து ஜூனியருக்கு அனுப்பிட்டு இந்த கார் யாருக்கு சொந்தமானதுன்னு செக் பண்ண சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டு மீஜினை பாக்கலான்னு போக மீஜின் வீட்டு வாசல்ல அவங்களும் சிங்கரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ சிங்கர் சொல்றாரு, எனக்கே தெரியல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், அதனால எனக்கு தெரியல. உண்மையாவே எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு கவலையா இருக்கு. நிம்மதியாவே இருக்க முடியல. எந்த வேலையும் ஒழுங்கா பார்க்க முடியல. என் கவனம் இது மேலே இருக்கிறதுனால ஒழுங்கா மருந்து கூட எடுத்துக்கிறது இல்ல. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி இருந்ததே இல்ல. யார் அதுன்னு மீஜின் கேட்க நீதான்னு சிங்கர் சொல்ல அதை கேட்டு ஹீரோ அதிர்ச்சியாக அந்த சீன் அதோட கட் ஆகுது. மறுநாள் 9 மணி ஆகியும் ஹீரோ ஆபீஸ்க்கு வரவே இல்ல. லிம்சன் அவர் சீட்டே பார்த்துட்டு இருக்க அதை பார்த்த ஜூனியர் ஹீரோக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் பண்ணாருன்னு சொல்ல அதை கேட்டு பதறி போன லிம்சன் உடம்பு சரியில்லையா, எப்படி, என்ன ஆச்சுன்னு கேட்க அவங்க கேட்டதை பார்த்து ஜூனியர் ஆச்சரியமா பார்க்க உடனே லிம்சன் அவர் ஒரு நாள் கூட வேலைக்கு வராம இருக்க மாட்டாரே, இன்னைக்கு லீவ் போட்டதை பார்த்து ஆச்சரியமா இருந்துச்சு, அதனாலதான் இப்படி கேட்டேன். ரொம்ப உடம்புக்கு முடியலையான்னு கேட்க அதுக்கு ஜூனியர் சொல்றாரு, கோல்டு இருக்க சமயத்துல அவரையே பார்த்துப்பாரு, ஆபீஸ்லாம் வரமாட்டாரு, பெரிய விஷயம் இல்ல, நீங்க உங்க வேலைய பாருங்க, அவரை பார்த்துப்பாருன்னு ஜூனியர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்க லிம்சன் ஜூனியர் சொன்னதை கண்டுக்கவே இல்ல. அவங்க இன்னொரு பக்கம் ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு புலம்பிட்டு இருக்க அதை பார்த்து ஜூனியர் என்ன ஆச்சுன்னு கேட்க அதுக்கு லிம்சன் எனக்கு நானே பேசிக்கிட்டேன், அவரு யாரோ ஒருத்தர் எதுக்காக தேவையில்லாம அவரை நினைச்சு வருத்தப்படணும்னு சொல்ல அதுக்கு ஜூனியர் யார பத்தி சொல்றீங்க, ஆக்சுவலா ஜூனியர் சிங்கர்னு நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காரு, அது ஒரு ஆணோ இல்ல வேற யாரோ, நீங்க அவங்கள நினைச்சலாம் வருத்தப்பட வேண்டாம்னு சொன்ன ஜூனியர் லிம்சனுக்கு பின்னாடி இருக்க ஜன்னல் கிட்ட வந்து மேல பாக்க சிங்கரும் அவர் ரூம்ல இருந்து ஜன்னல் வழியா லிம்சன் ஜன்னல பாத்துட்டு இருக்க அவரை பார்த்த ஜூனியர் இங்க பாக்காத போயிடுன்னு சைகை பண்ண அதை பார்த்த லிம்சன் என்ன பண்றீங்கன்னு கேட்க இன்னைக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சொன்ன ஜூனியர் அவங்க கோட் எடுத்து ஜன்னல் மேல போட்டு விட்டுறாரு. அதை பார்த்த சிங்கர் வருத்தப்படுறாரு. அப்படியே நேத்து ராத்திரி அதுக்கப்புறம் என்ன பேசினாங்கன்னு நினைச்சு பாக்குறாரு. அப்போ மீஜின் சொல்றாங்க, நீ அத பத்தி யோசிக்காத, யோசிச்சினா கவலையா இருக்கும், நினைக்கவே கூடாதுன்னு முயற்சி பண்ணினா அதை விட அதிகமா நினைப்ப, நாள் முழுக்க நிம்மதி இல்லாம பைத்தியம் பிடிக்கிற மாதிரி தோணும், உன்னால எதுவும் பண்ண முடியாது, அந்த உணர்வு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும், ஏன்னா இப்போ நானும் அந்த நிலைமையில தான் இருக்கிறேன், நிறுத்துன்னு எனக்கு நானே சொல்லி பார்த்தேன், ஆனா முடியல, நடக்காதுன்னு தெரியும், ஆனா என்ன பண்ண சொல்ற, என்னாலேயே என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்புறம் அத ஒன்ன எப்படி பண்ண சொல்றது. பிளாஷ்பேக் அதோட முடிய அடுத்ததா வேலை முடிஞ்சு லிம்சன் சைக்கிள்ல வீட்டுக்கு கிளம்ப அவங்கள அந்த கருப்பு கலர் கார் ஃபாலோ பண்ணுது. ஹீரோக்கு உடம்பு சரியில்லாதனால லிம்சன் மாத்திரை வாங்கலான்னு பார்மசிக்கு போறாங்க. ஒரு பக்கம் மருந்து வாங்கணும்னு தோணுது, இன்னொரு பக்கம் ஹீரோ நடந்துகிட்டதை நினைச்சு பார்த்துட்டு வேண்டான்னு நினைக்குது. கடைசியில காதல் தான் ஜெயிக்குது, மருந்து வாங்கிடுறாங்க. அடுத்ததா ஹீரோக்காக கஞ்சி வாங்கலான்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்கேயும் அதே மாதிரிதான், ஒரு பக்கம் வாங்கலான்னு தோணுது, இன்னொரு பக்கம் வேண்டான்னு தோணுது. கடைசியில வாங்க போறாங்க. அதே நேரம் கருப்பு கலர் கார்ல யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க லிம்சனுக்கு தெரியாமலே போட்டோ எடுக்கிறாங்க. லிம்சன் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போனா அங்க ஜூனியர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே லிம்சன் வெளியே ஓடிடுறாங்க. ஆமா, நான் ஏன் வெளியே ஓடி வந்தேன், என்ன தப்பு பண்ணன்னு யோசிச்சுக்கிட்டு லிம்சன் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே கருப்பு காரும் போகுது. அதே சமயம் ஜூனியர் ஆபீஸ்ல ஹீரோ இல்லாதனால ரொம்ப அமைதியாவும் நிம்மதியாவும் இருக்குது, ஆனா ஏதோ எம்டியா இருக்க மாதிரி தோணுதுன்னு சொல்றாரு. அடுத்ததா ஹீரோக்காக அவரும் கஞ்சி வாங்குறாரு. இன்னொரு பக்கம் மீஜின் வீட்டுக்கு போக வீட்டுக்குள்ள போன உடனே ஏதோ நல்ல ஸ்மெல் வர இது என்ன நல்ல ஸ்மெல்லுன்னு முகந்து பாத்துக்கிட்டே கிச்சனுக்குள்ள போக அம்மா சூப் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சூப்பை பார்த்த மீஜின் சிவியரா கோல்டு இருக்கவங்க இந்த சூப் ஒரு கப்பு குடிச்சாலே கோல்டு பறந்து போயிடும்லன்னு கேட்க அதுக்கு அம்மாவும் ஆமா, ஏன் யாருக்காவது உடம்பு சரியில்லையான்னு கேட்க இல்லம்மா சும்மாதான் சொன்னேன்னு சொல்ல அப்போ அப்பா வந்து மிஸ் லிம்னு கூப்பிட ரெண்டு பேரும் என்னன்னு கேட்டுக்கிட்டே திரும்ப அதை பார்த்த அப்பா மீஜினை பார்த்துட்டு நீயா மிஸ் லிம்னு கேட்க அம்மா ரொம்ப பிஸியா இருந்தாங்க, அதனால அம்மாக்காக பதில் சொன்னேன், என்ன தப்புன்னு கேட்க இதுதான் என் செல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்பா போயிட அப்ப அம்மா சீக்கிரமா கை கால் கழுவிட்டு வா சாப்பிடலான்னு சொல்ல இன்னைக்கு டின்னர் சூப்பரா இருக்க போகுது, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மீஜின் போயிட நைட் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் சத்தம் போடாம கிச்சனுக்கு போன மீஜின் அம்மா வச்ச சூப்பு இன்னும் இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஹீரோ வீட்டுக்கு போறாங்க. அப்போ காயாங் போன் பண்ணி குடுத்துட்டியான்னு கேட்க இல்ல, அவர் வீட்டு வாசல்ல தான் நின்னுட்டு இருக்கேன், இங்கேயே வச்சுட்டு போயிட்டுமான்னு மீஜின் கேட்க உள்ள போய் கொடு, தேவையில்லாம பழச நினைக்காத, உள்ள போ, சரி நீ அங்கேயே இரு நான் வரேன்னு சொல்லிட்டு காயாங் கிளம்ப அப்ப அவங்க கண்ணுல தூசி விழுந்து கண்ணுல இருந்த லென்ஸ் கீழே விழுந்துருது.
காயம் கிட்ட பேசி முடிச்ச மீஜின் அங்க நின்னுட்டு இருக்க ஜூனியர் அங்க வந்துடுறாரு. மீஜினை பார்த்த ஜூனியர், மீஜின் நீங்களா? ஹீரோக்கு உடம்பு சரியில்லை, அவரை பார்க்கலாம் தான் வந்தேன்னு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க கரெக்டா காயாங்கும் அங்க வந்துடுறாங்க. அவரை பார்த்த உடனே காயாங் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஜூனியர், நான் தேவையில்லாம குறுக்க வந்துட்டேனான்னு கேட்க அதுக்கு மீஜின், நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்தேன், அவ வீடு மேலதான் இருக்குன்னு சொல்ல கண்டிப்பான்னு ஜூனியர் சொல்ல சரி நான் போறேன்னு மீஜின் கிளம்ப ஜூனியர் மீஜினை தடுத்து ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ விட்டு காலிங் பெல் அடிச்சுட்டு அவரு வாங்கிட்டு வந்த சாப்பாடை கதவு கிட்ட வச்சுட்டு இதையும் ஹீரோ கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்போ ஹீரோ கதவு திறந்து மீஜினை பார்த்துட்டு என்ன விஷயம்னு கேட்க நான் காலிங் பெல் அடிக்கலன்னு மீஜின் சொல்ல அதுக்குள்ள ஹீரோ இரும்ப உடனே மீஜின், ரொம்ப உடம்பு சரியில்லையா, வாங்க உள்ள போகலான்னு ஹீரோ கூப்பிட்டு உள்ள போயிடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஜூனியர் சந்தோஷமா கிளம்ப ஜூனியர் பண்ண வேலையை பார்த்து காயாங் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அடுத்ததா ஜூனியர் கீழே போய் நின்னுட்டு இருக்க அவர் பின்னாடியே போன காயாங் அவர்கிட்ட பேசணுன்றதுக்காக அவங்க பிளாட்டை சுத்திட்டு வந்து அப்பதான் வீட்டுக்கு வர மாதிரி வராங்க. கரெக்டா ஜூனியர் காயாங்க கிராஸ் பண்ண அவர் பண்ற ஒவ்வொன்னும் காயாங்க்கு பிடிச்சு போயிடுது. அடுத்ததா மீஜினை காமிக்க மீஜின் ஹீரோ விட்டு ஃப்ரிட்ஜை திறக்க ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. அதை பார்த்த மீஜின் உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு எதுவுமே சாப்பிடலையான்னு கேட்க நான் மருந்து சாப்பிட்டேன், சீக்கிரமா உடம்பு குணமாயிடும்னு ஹீரோ சொல்ல வெறு வயித்துல மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன மீஜின் ஹீரோக்கு போத்தி விட்டுட்டு அவங்க கொண்டு வந்த சூப்பு சாப்பாடு எல்லாத்தையும் சூடு பண்ணி ஹீரோ சாப்பிடறதுக்காக எடுத்து வைக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோக்கு அவங்க அம்மா ஞாபகம் வருது. அடுத்ததான் மீஜின் வீட்டை காமிக்க அம்மா ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணியை குடிச்சிட்டு ஃப்ரிட்ஜை பார்க்க ஃப்ரிட்ஜ்ல இருந்த சைட் டிஷ் எதுவுமே இல்ல. அதெல்லாம் பார்த்துட்டு சூப் பாத்திரத்தை பார்க்க பாத்திரம் காலியா இருக்குது. அதை பார்த்தவங்க உடனே அப்பாவை கூப்பிட்டு மறுபடியும் அந்த லேடி வந்துட்டா போல இருக்குன்னு சொல்ல உடனே அப்பா எங்க அவன்னு தேடிட்டு இருக்க ஃப்ரிட்ஜ்ல இருந்த சைட் டிஷை காணும் சூப்பை காணும்னு அம்மா சொல்ல இது அந்த லேடியோட வேலை இல்லன்னு அப்பா சொல்ல என்ன சொல்றீங்க, இந்த பாத்திரத்துல நிறைய சூப் வச்சிருந்தேன், இப்போ கொஞ்சம் கூட இல்லன்னு அம்மா சொல்ல இதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் மருமகனுக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்பா சின்ன பிளாஷ்பேக் சொல்றாரு. மீஜின் சாப்பாடெல்லாம் எடுத்து பேக் பண்றப்போ அப்பா பாத்துருப்பாரு. மறுபடியும் மீஜினை காமிக்க சாப்பாடு எடுத்து வச்ச மீஜின் ஹீரோவை எழுப்பி உங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப ஹீரோ அவங்க கையை பிடிச்சு என்னை விட்டு போகாதன்னு சொல்ல அப்புறம் என்ன மீஜின் அன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்குறாங்க. ஈர துணி வச்சு ஹீரோ முகத்தெல்லாம் தொடச்சி விட அப்ப ஹீரோ என் அம்மா திரும்பி வந்துருவேன்னு சொன்னாங்க. அப்படியே பிளாஷ்பேக் குட்டி ஹீரோ அம்மாக்காக காத்துட்டு இருக்க போன் வருது. ஓடி போய் போன் எடுத்து அம்மான்னு சொல்ல அதுக்கு அம்மா இன்னுமா தூங்கலன்னு கேக்குறாங்க. ஆமா உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன், நான் தான் இன்னைக்கு ராத்திரி லேட்டா வருவேன்னு சொன்னல, சீக்கிரமா போய் தூங்கு, இன்னைக்கு ராத்திரி பனி பெய்ய ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்க, ஆனா குளிராவே இல்ல, நாம ஸ்னோமேன் செய்யலாமான்னு அம்மா கேட்க குட்டி ஹீரோவும் சந்தோஷமா உண்மையாவான்னு கேட்க உண்மையாதான் அம்மா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்ல நிச்சயமா வந்துருவீங்களா சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்ல சத்தியமா அம்மா சீக்கிரமா வந்துருவேன்னு சொல்ல சீக்கிரமா வாங்கன்னு குட்டி ஹீரோ சொல்ல பிளாஷ்பேக் அதோட முடிய அப்போ ஹீரோ சொல்றாரு என் அம்மா என்கிட்ட பேசினது அதான் கடைசி, திரும்ப வருவேன்னு முதலும் கடைசியுமா அப்பதான் சத்தியம் பண்ணாங்க, ஏன் கடைசி தடவை சொல்றீங்கன்னு மீஜின் கேட்க அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க, எல்லாரும் ஒண்ணு அவங்க செத்து போயிருப்பாங்க இல்ல ஓடி போயிருப்பாங்கன்னு சொன்னாங்க, அந்த சத்தியம் பொய்யா இருக்க கூடாதுன்னு நினைச்சேன், அதனால நான் அதை நம்பினேன். அதை கேட்டு மீஜினுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. அடுத்ததா காயாங்க காமிக்க காயாங் சிங்கரோட டான்ஸ பாத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஸ்டெப்ல சிங்கர் கண்ணடிக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்த உடனே காயாங்க்கு ஜூனியர் ஞாபகம் வர என்னாச்சு எனக்கு அப்படின்னு தனக்கு தானே பேசிட்டு இருக்க அப்போ அங்க வந்த மீஜின் என்ன ஆச்சுன்னு கேட்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு ஒருத்தர் உதவி பண்ணாரே அவர் யாருன்னு கேட்க அவரா இன்வெஸ்டிகேட்டர்னு சொல்ல அவர் எப்படி சிங்கர் மாதிரியே லுக்கா இருக்காருன்னு கேட்க யார் மாதிரின்னு மீஜின் கேட்க உடனே காயாங் உனக்கும் சிங்கருக்கும் நடுவுல என்ன நடக்குதுன்னு கேட்க எதுவும் இல்லையே, எதுவும் இல்லன்னா அவர் எதுக்காக பூனை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு உதவி பண்றாரு, ஒருவேளை சிங்கர் தான் உன்கிட்ட வந்து அதுக்குள்ள மீஜின் சொல்றாங்க நான் தான் அவர் உயிரை காப்பாத்தினேன், அதுக்கு பதிலாதான் பூனைய கண்டுபிடிக்கிறதுக்கு அவரு எனக்கு உதவி பண்றாரு, மத்தபடி வேற எதுவும் இல்ல, அந்த மாதிரி எதுவும் நடக்காது. அடுத்ததா ஹீரோவை காமிக்க ஹீரோ மீஜின் ரெடி பண்ணி வச்ச சாப்பாடை சாப்பிடுறாரு. மறுபடியும் மீஜினை காமிக்க அப்ப மீஜின் மனசுக்குள்ளவே ஹீரோடைய அம்மா ஓடி போகாம ஒருவேளை காணாம போயிருந்தா, ஒருவேளை அவங்கள மாதிரியே நம்ம ஆண்டியும் காணாம போயிருந்தா, மறுநாள் காலையில மீஜின் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்க அப்ப காயாங் அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட ஒருத்தர் வந்தாரே அவரா இன்வெஸ்டிகேட்டர்னு கேட்க ஆமான்னு மீஜின் சொல்ல அதை கேட்டு காயாங் கடுப்பாகுறாங்க. வாய்ப்பே இல்ல, என் கண்ணுக்கு அவர் ஏன் சிங்கர் மாதிரி தெரியறாருன்னு கேட்க உடனே மீஜின் வந்து அவங்க கண்ணை பார்த்துட்டு நீ ஏன் கான்டாக்ட் லென்ஸ் போடாம இருக்கன்னு கேட்க கீழே எங்கேயோ விழுந்துருச்சுன்னு காயாங் சொல்ல எப்பவும் போட்டுக்கிட்டு இரு இல்லனா இந்த மாதிரிதான் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு மீஜின் போயிட காயாங்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆக்சுவலா காயாங் ஜூனியரை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததான் ஆபீஸ காமிக்க சிங்கர் லிம்சனுக்காக காஃபி வாங்கிட்டு வர சிங்கரை பார்த்த உடனே லிம்சன் மறைஞ்சிக்கிறாங்க. அப்ப உள்ள வந்த ஹீரோ சிங்கரை பார்த்துட்டு நீ 4th ஃப்ளோர்ல தானே வேலை பாக்குற, ஏன் இங்கேயே இருக்கிறன்னு கேட்க சிங்கர் எதுவும் சொல்லாம போயிடுறாரு. லிம்சன் சிங்கர் வாங்கிட்டு வந்து வச்ச காஃபியை குடிக்கவே இல்ல, ஏதோ ஃபைல குடுக்கறதுக்காக கீழே போயிட அப்ப ஜூனியர் ஹீரோ கிட்ட உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு கேட்க ஹீரோ என்ன விஷயம்னு கேட்க சிங்கரை பத்தி உங்களுக்கு தெரியும் நினைச்சேன், அவரை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஹீரோ கேட்க
அவரு விரும்புற பொண்ணை பத்தின்னு ஜூனியர் சொல்ல உடனே ஹீரோ அவர் வேலைய பார்க்க அதை பார்த்த ஜூனியர் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்புறப்போ நீங்க எப்படி தடுக்க முடியும்? என்னது ஒருத்தர் விரும்புறாங்களான்னு ஹீரோ கேட்க முதல்ல நானும் ஒன் சைடு லவ்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் விரும்புறாங்கன்னு புரிஞ்சுது சொன்ன ஜூனியர் சிங்கரும் லிம்சனும் ஒன்னா இருந்த எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா இவ்வளவு நேரமா ஜூனியர் சிங்கரை பத்தியும் லிம்சனை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ மீஜனும் சிங்கரும் விரும்பதா நினைக்கிறாரு. உடனே அவரு அவங்க ரெண்டு பேரும் மழையில் நினைஞ்சு பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அதை நினைச்சு பாக்குறாரு. அப்போ ஹீரோ பார்த்த ஜூனியர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க ஹீரோ உண்மையாவே அவ சிங்கரை டேட்டிங் பண்றாளான்னு கேட்க முதல்ல நானும் இது சரி கிடையாதுன்னு நினைச்சேன், ஆனா இப்போ நானும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்ல நீ எதுக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு ஹீரோ கேட்க காதல் ஒன்னும் குற்றம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜூனியர் அவர் வேலைய பார்க்க ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. 2 நிமிஷம் கழிச்சு நான் ஒரு வண்டியை பத்தி விசாரிக்க சொன்னனே என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. செக் பண்ணிட்டேன், அது ரிஜிஸ்டர் பண்ணாத வண்டின்னு ஜூனியர் சொல்ல நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் பதில் சொல்லுவியா, அதுக்கு முன்னாடியே சொல்ல மாட்டியான்னு ஹீரோ கோவமா கத்த உட்கார்ந்து இந்த ஜூனியர் கீழே விழுந்துடுறாரு. நான் தான் உன்கிட்ட கேட்கணுமா, நீயா பதில் சொல்ல மாட்டியா? ஹீரோ திட்டிட்டு வெளியே போயிடுறாரு. அடுத்ததா ஹீரோ கார்ல போய்கிட்டே வானுக்கு போன் பண்ணி இப்ப பேக்சோல் எங்க இருக்காருன்னு கேட்க வான் இப்போ பேக்சோலோட மெடிக்கல் சென்ட்ரல் கார் பார்க்கிங்ல தான் இருக்கிறாரு. அப்போ வான் சொல்றாரு அவரு ஹாஸ்பிட்டல் உள்ளதா இருக்கிறாரு, வெளியே வரவே இல்லைன்னு சொல்ல அவர் உள்ளதா இருக்கிறாரான்னு ஹீரோ கேட்க கண்டிப்பா அவரு உள்ளதா எங்கேயாவது இருக்கணும், வீட்டு கூட போகல. அதை கேட்ட ஹீரோ அப்படின்னா அவர் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அடுத்ததா வானோட ஹெட்ட காமிக்க மீஜின் வீட்டுக்கிட்ட ஒரு கருப்பு கலர் கார் நின்னுட்டு இருந்தது இல்லையா, அந்த காரை வானோட ஹெட் அவர் கார்ல உட்காந்து கண்காணிச்சிருக்காரு. அந்த கார் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் வானுக்கு போன் பண்ணி அந்த கார் இங்க இருந்து கிளம்பிடுச்சு, இப்போ நான் என்ன பண்றது இங்கே இருக்கவான்னு கேட்க அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னு தெரியல. அப்போ ஹீரோ அங்க வர அவரை பார்த்த ஹெட் இந்த ஹீரோ எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிறான்னு புலம்பிட்டு இருக்க அப்போ கிட்ட வந்த ஹீரோ அவருக்கு நன்றி சொல்லிட்டு உங்க கார்ல டேஷ் கேமரா இருக்கான்னு கேட்க ஹெட்டும் இருக்குதுன்னு சொல்றாரு. அந்த கார் இங்க இருந்து எப்ப கிளம்புச்சுன்னு ஹீரோ கேட்க 1 மணி நேரம் இருக்கும். அதை கேட்ட ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க அப்ப ஹெட் இங்க பாருங்க வான் கெஞ்சி கேட்டதுனாலதான் நான் இந்த வேலைய பார்த்தேன், நான் இங்க இருந்தா குற்றவாளி எப்படி இங்க வருவான், இது கஷ்டமான வேலைன்னு எனக்கு தெரியும், ஆனா இது ரொம்ப முக்கியம், உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி ஹீரோ கிளம்பிடுறாரு. ஹீரோ பணிவா நடந்துக்கிறத பார்த்து ஹெட்டுக்கே ஆச்சரியமா இருக்கு. அடுத்ததா ஹெட் அவர் கார்ல உட்காந்து ஹீரோ கார்ல இருக்க டேஷ் கேமராவுடைய ஃபுட்டேஜ் கேட்டார் இல்லையா, அதை போட்டு பாக்குறாரு. ஃபுட்டேஜ பார்த்து அவரு எதுவும் தப்பா நடக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்றாரு. அடுத்ததா அந்த பிளாக் கலர் காரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு போகுது. அந்த இடத்துல பேக்சோல் இருக்காரு. அந்த காருக்குள்ள இருந்த ஆளு லிம்சனை போட்டோ எடுத்தார் இல்லையா, அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பேக்சோலுக்கு காமிக்கிறாரு. அப்போ அந்த ஆளு சொல்றாரு நான் அவங்கள கொஞ்ச நாளா ஃபாலோ பண்ணதில்ல, அவங்க வீட்டுக்குள்ள போகாம பக்கத்துல வேற வீட்டுக்கு போறாங்க. இதுல வினோதமான விஷயம் என்னன்னா அந்த வீட்டுக்குள்ள போன லிம்சன் அதுக்கப்புறம் வெளியே வர்றதே இல்ல, அங்கிருந்து வேற ஒரு பொண்ணு தான் வரா. அந்த வீடு லிம்சனோட அக்காவது, அந்த பொண்ணு லிம்சனோடைய அக்கா பொண்ணு. மீஜனையும் போட்டோ எடுத்திருக்கிறாரு. அவங்க அக்கா பொண்ண வீட்டுக்கு பின்னாடி தான் மீட் பண்றாங்க, ஆனா ஏன்னு தெரியல. ஆனா அவங்க 2 பேரும் ஒன்னா வெளியே வரவே இல்ல. அதை கேட்ட பேக்சோல் அவங்க 2 பேரும் மீட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னு கேட்க அதை நான் கண்டுபிடிக்கலன்னு அவரு சொல்ல அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க போட்டோ இருக்கான்னு பேக்சோல் கேட்க அதுக்கு அவரு இல்ல 2 பேரும் தனித்தனியா தான் போறாங்க, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் லிம்சன் எந்த தடையும் இல்லாம மறைஞ்சு போயிடுறாங்க, அதுக்கப்புறம் மீஜினோட நடமாட்டம் தான் இருக்குது. அதுக்கு பேக்சோல் கண்டிப்பா இவங்க 2 பேரும் தான் ஏதோ பண்றாங்கன்னு சொல்றாரு. அடுத்ததா அவரு மீஜினோட பயோடேட்டாவை பேக்சோல் கிட்ட கொடுத்துட்டு 24 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன லிம்சன் இவங்க தானான்னு கேக்குறாரு. அதை நாம தான் செக் பண்ணணும்னு பேக்சோல் சொல்றாரு. அடுத்ததா மீஜின் வீட்டை காமிக்க மீஜின் அப்பாவும் காயாங்க அப்பாவும் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ காயாங்க அப்பா மீஜின் அப்பா கிட்ட ஏதோ சொல்ல பாக்குறாரு. அம்மா இருக்கிறதுனால சொல்ல முடியல. அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் மேடம் குவாக் அவங்க கடையை விற்க போறாங்களாம், கேள்விப்பட்டியான்னு கேட்க இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்காக அவங்கள பத்தி பேசுறேன்னு அப்பா கேட்க அதுக்கு காயாங்க அப்பா தெரிஞ்சா நீ வருத்தப்படுவேன்னு சொன்னேன், உனக்கு தேவையில்லைன்னா விடு, உனக்காக தான் கஷ்டப்பட்டு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு வந்து சொன்னேன், ஆனா நீ என்ன திட்டுறியேன்னு புலம்ப. அதை கேட்ட அப்பா அவங்க கடை இப்போ எங்க இருக்குன்னு கேட்க அவங்க பேசுனது அம்மா காதலையும் விழுந்துருது. அப்போ காயாங்க அப்பா கடை அட்ரஸ் சொல்ல வர அவங்க பின்னாடி நின்னுட்டு இருந்த அம்மாவை பார்த்து 2 பேரும் பயந்துடுறாங்க. காயாங்க அப்பா சமாளிக்கலான்னு பாக்க அதை பார்த்த மீஜின் அப்பா வாய மூடு, நாம என்ன தப்பு பண்ணோம், எதுக்காக தேவையில்லாம வளர்றன்னு கேக்குறாரு. நீ சொல்றதும் கரெக்ட் தானு காயாங்க அப்பா சொல்ல அப்ப அம்மா ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து டேபிள் மேல வேகமா வைக்க அதுல இருந்தே 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. பத்தாவதுக்கு அம்மா ஷர்ட்ல இருக்க கையெல்லாம் சுருக்கி விட அதை பார்த்த காயாங்க அப்பா அவங்கள சமாதானப்படுத்த பாக்க அதே சமயம் ஹீரோ மீஜினை தேடி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வெளியே இருந்து போன் பண்ணி மீஜினை வெளியே வர அழைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்க அப்ப வீட்டு
வீட்டுக்குள்ள இருந்து அலற சத்தம் கேட்க சத்தத்தை கேட்டு பதறி போய் ஹீரோ வீட்டுக்குள்ள போக பார்த்தாக்க அம்மா கையில காயாங்க அப்பாவும் மீஜின் அப்பாவும் உத வாங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்த உடனே அம்மா அமைதி ஆயிடுறாங்க. என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்க கத்துற சத்தம் கேட்டுச்சு, அதனாலதான் உள்ள வந்தேன், நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப உடனே காயாங்க அப்பாவும் மீஜின் அப்பாவும் போகாதீங்கன்னு கோரஸா கத்துறாங்க. நீங்க ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி தெரியுது, அதனாலன்னு ஹீரோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உடனே காயாங்க அப்பாவும் மீஜின் அப்பாவும் ஹீரோ பிடிச்சி உள்ள வாங்கன்னு கூட்டிட்டு போக அப்ப அம்மா நாங்க இப்படிதான் விளையாடுவோம், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு உடனே அப்பா கிட்ட அந்த இடத்த கிளீன் பண்ண சொல்றாங்க. அடுத்ததான் ஹீரோவை நடுவில் உட்கார வச்சு மீஜின் அப்பா ஒரு பக்கம் காயாங்க அப்பா ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்க அம்மா ஹீரோக்காக ஸ்பெஷலா டீ போட்டு கொண்டாந்து கொடுக்க காயாங்க அப்பாவும் டீ சாப்பிடலான்னு போக அம்மா ரெண்டு பேரையும் முறைக்க ரெண்டு பேரும் அமைதியாயிடுறாங்க. அதை பார்த்த ஹீரோ அவங்க ரெண்டு பேருக்கும் டீ குடுக்கறாரு. அப்ப அம்மா காயாங்க அப்பாவை பார்த்து உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் எப்படி தெரியும்னு கேட்க அதுக்கு ஹீரோ நான் அவரு வீட்டுலதான் குடுத்துனா இருக்கேன்னு சொல்ல அப்படியா எந்த வீடுன்னு அம்மா கேட்க காயாங்க அப்பாவும் அவர் பிளாட்டுக்கு கீழே இருக்க பிளாட்டை தான் ஹீரோக்கு வாடகை கொடுத்திருக்கேன்னு திக்கி திணறி சொல்ல அதை கேட்டு அம்மாக்கு செமையா கோவம் வருது. இருந்தாலும் அடக்கிக்கிட்டு நீ எப்படி அந்த வீட்டை வாடகைக்கு விடுவேன்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க அதுக்கு காயாங்க அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே நான் டிஸ்கவுண்ட் கொடுக்கலான் இருக்கேன். உடனே ஹீரோ கிட்ட இந்த மாசத்துல இருந்து பாதி வாடகை கொடுத்தா போதும்னு சொல்றாரு. என்ன திடீர்னு ஹீரோ கேட்க அதுக்கு அவரு திடீர்னு நான் ஒரு நல்ல ஹவுஸ் ஓனரா மாறிட்டேன்னு சொல்றாரு. அடுத்தது ஆபீஸ காமிக்க அப்போ சியோ கம் கிட்ட பேச்சுவலுக்கு என்னாச்சு திடீர்னு ஏன் வேலைக்கு வரலன்னு கேட்க அவரு பிஸியா இருப்பாருன்னு கம்மு சொல்ல அதுக்கு சியோ நாமெல்லாம் ஒரே இடத்துல வேலை பாக்குறோம், உனக்கு வருத்தமா இல்லையான்னு கேக்குறாரு. அதுக்கு கம் நாமெல்லாம் ஒரே இடத்துல வேலை பாக்குறோன்றதுனாலதான் நான் அவருக்கு போன் பண்ணேன், மெசேஜ் கூட அனுப்புனேன், ஆனா அவரு போனையும் எடுக்கல, மெசேஜுக்கு ரிப்ளையும் பண்ணல. அதை கேட்ட சியோ இது நார்மலா தெரியலையே, நாம பேசாம அவர் வீட்டுக்கு போய் பார்க்கலாமா, இப்படிதான் நம்ம கூட வேலை பார்த்த ஒருத்தர் கொஞ்ச நாள் வேலைக்கு வராம இருந்தாரு, கடைசியில என்ன ஆச்சு பார்த்தல்ல. அதுக்கு கம் சொல்றாரு இன்னும் உன் மனசுல டிடெக்டிவ்னு நினைச்சிட்டு இருக்கியா, பேச்சோல் வித்தியாசமானவர், நம்மள மாதிரி கிடையாது, இந்த வேலையை விட்டா கூட அவருக்கு வேற வேலை இருக்கும், அவர் ஒரு ஹாஸ்பிட்டலோட டைரக்டர், வசதியானவரும் கூட, அவர் இந்த வேலையில ரொம்ப நாள் இருக்க மாட்டார்னு நமக்கும் தெரியும், நான் மட்டும் அவரை மாதிரி வசதியானவனா இருந்திருந்தா இந்நேரம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன். அதுக்கு மேல சியோ எதுவும் பேசல. அன்னைக்கு வேலை முடிஞ்சு மீஜின் வீட்டுக்கு போக வீட்டுக்கு வெளியே ஹீரோ கார் நிக்கிறத பார்த்துட்டு வீட்டுக்கு போக வீட்டுக்குள்ள ஹீரோ காயாங்கெல்லாம் இருக்கிறாங்க. மீஜின் காயாங்க தனியா கூட்டிட்டு போய் என்ன நடக்குதுன்னு கேட்க அதுக்கு காயாங் உன்னோட என்கேஜ்மெண்ட் டின்னர்னு சொல்ல அதை கேட்டு மீஜின் கடுப்பாக காயாங் ஓடிடுறாங்க. அடுத்ததா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்ப அம்மா நேத்துனா அருமையான சூப் வச்சேன், ஆனா அதை யாரோ எடுத்துட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்ல அம்மா சொன்ன உடனே ஹீரோக்கும் மீஜினுக்கும் புறக்கி எழுதுது. அப்ப மீஜின் இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டேன்னு கேட்க அதை கேட்ட உடனே அம்மா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அம்மா போயிடுறாங்க. அம்மா போனதை பார்த்த மீஜின் என்ன ஆச்சு இன்னைக்கு என்ன நாள்னு கேட்க அதுக்கு காயாங் இன்னைக்கு உன் ஆண்டியோட பர்த்டேன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ அப்படின்னா அவங்க வர வரைக்கும் காத்துட்டு இருக்காம நாம ஏன் சாப்பிட்டோம்னு கேட்க அதுக்கு அப்பா பதில் சொல்ல வர உடனே மீஜின் காயாங்குக்கு சிக்னல் கொடுக்க காயாங் அப்பாவை பேச விடாம தடுத்துடுறாங்க. அடுத்ததான் மீஜின் அம்மாவை போய் பார்க்க அம்மா தங்கச்சி நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. மீஜின் அம்மா கிட்ட போயிட்டு மன்னிச்சிருங்க மறந்துட்டேன்னு சொல்ல பரவாயில்ல கண்டிப்பா அவ திரும்ப வந்துருவா. அடுத்ததா ஹீரோ வீட்டுக்கு கிளம்ப ஹீரோ போறப்போ வழக்கம் போல அம்மா ஹீரோக்காக நிறைய டிஷ் கொடுத்து அனுப்புறாங்க. அப்ப ஹீரோ நான் இதுக்காக வரல, உங்க அம்மா நிறைய கொடுத்து அனுப்பியிருக்காங்கன்னு சொல்ல அதுக்கு மீஜின் இன்னைக்கு என் ஆன்ட்டியோட பர்த்டே, உங்களை மாதிரியே இருப்பாங்கன்னு சொன்னீங்களே அவங்களான்னு ஹீரோ கேட்க ஆமா அவங்க இங்க இல்ல, ஆனா நாங்க அவங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவோம், ஏன்னா அவங்க இறந்த தேதி எங்களுக்கு தெரியாது, உங்க அம்மாவை பத்தி கேட்டதுக்கு அப்புறம் எங்க ஆன்ட்டி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க, எங்க அம்மாவும் அப்படிதான் உணர்றாங்க, என் ஆன்ட்டி வந்துருவாங்கன்னு நம்புறாங்க, அதனாலதான் குட் பை சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. அப்ப ஹீரோ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லலன்னு சொல்றாரு. மீஜின் என்னன்ற மாதிரி ஹீரோவை பார்க்க ஹீரோ சின்னதா ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. அப்பா ஹீரோவை கூப்பிட்டு அன்னைக்கு ஒரு நாள் மீஜின் பேருக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு இல்லையா, அத ஹீரோ கிட்ட காமிக்கிறாரு. லெட்டரை பார்த்த ஹீரோ உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு கேட்க அதுக்கு அப்பா அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு கேக்குறாரு. ஹீரோவும் நடந்த எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லிடுறாரு. அதை கேட்ட அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் ஒழுங்கான அப்பா இல்ல, அவளுக்கு பொருத்தமான வேலையா இல்லனாலும் அவங்க அம்மா வற்புறுத்ததுனால அந்த கவர்மெண்ட் வேலைக்கு ரொம்ப முயற்சி பண்ணா, ரொம்ப கஷ்டப்பட்டா, பாவம் என் மீஜின். பிளாஷ்பேக் அதோட முடிய பிளாஷ்பேக்க கேட்ட மீஜின் நீங்க எந்த தப்பும் பண்ணல, எல்லாம் என்னுடைய தப்புன்னு சொல்றாங்க. அடுத்ததா மீஜின் வீட்டுக்கு போக அப்பா மீஜினோட ஷூக்கு பாலிஷ் போட்டுட்டு இருக்காரு. அதை பார்த்த மீஜின் அப்பா என்ன பண்றீங்க, தினமும் என் ஷூக்கு நீங்க தான் பாலிஷ் போடுறீங்களான்னு கேட்க அதுக்கு அப்பா போர் அடிச்சதுமா, தினமும் பண்ண மாட்டேன், எப்பயாவது பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்ததா மீஜின் சோகமா ரூம்ல இருக்க ரூமுக்கு வந்த அப்பா மீஜின் கிட்ட அவர் சேர்த்து வச்சிருந்த பணத்தை கொடுக்கறாரு. மீஜின் வேண்டான்னு சொல்ல நீ வேலைக்கு ஜாயின் பண்ண உடனே உனக்கு புதுசா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன், முடியாம போயிடுச்சு, உனக்கு என்ன வேணுமோ
வாங்கிக்கோ, இத பத்தி அம்மா கிட்ட சொல்லாத, ரெஸ்ட் எடுமான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. மறாவது நாள் ஆபீஸ காமிக்க பேக்சலோட மெடிக்கல் சென்டரை சர்ச் பண்றதுக்கு வாரண்ட் கேட்டு இருந்தாங்க இல்லையா, அது கிடைச்சிருச்சு. அதனால ஜூனியரும் லிம்சனும் மெடிக்கல் சென்டருக்கு கிளம்புறாங்க. அடுத்ததா மெடிக்கல் சென்டருக்கு போயிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்க இந்த நியூஸ் ஆபீஸ் முழுக்க பரவிடுது. விஷயத்தை கேள்விப்பட்ட கம் சிஓ கிட்ட எதுக்காக பேக்சலோட மெடிக்கல் சென்டரை சர்ச் பண்ண போயிருக்காங்கன்னு கேட்க, இதெல்லாம் அவருக்கு பெரிய விஷயமே இல்லன்னு சிஓ சொல்ல, அதுக்கு நான் அவ்வளவு ஆர்வமா இருந்தா லிம்சன் கிட்ட கேளுங்கன்னு சொல்ல, அதுக்கு கம் சொல்றாரு, வேலையை தக்க வச்சுக்கணும்ன்றதுக்காக அவங்க ரொம்ப சீரியஸா வேலை பாக்குறாங்க. ஒரே வயசுல இருக்க நாம இங்க மாப் கடையை பிடிச்சிட்டு இருக்கோம், அவங்க அங்க ஆபீஸ் வேலைய பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கு சிஓ, உனக்கு வேலை பார்க்க பிடிக்கலன்னா மாப்ப கொடுத்துட்டு போ, இந்த வேலைக்காக ஏகப்பட்ட பேர் காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, நான் எப்போ அப்படி சொன்னேன்? உடனே குரலை தாழ்த்தி சிஓ கிட்ட இப்ப நடக்கிற சர்ச்சுக்கும் ஹேண்டிகேப்டோட டெத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லையேன்னு கேக்குறாரு. அதுக்கு நான், யாருக்கு தெரியும், முகத்தை பார்த்தே ஒருத்தரை நல்லவரா கெட்டவரான்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு சிஓ, நம்ம எதிர்பார்க்காதவங்க தான் குற்றவாளியா இருப்பாங்க, அதுக்காக ஹேண்டிகேப்ட் கேஸ்லயும் அந்த மாதிரி நடக்கும்னு சொல்லல. அதெல்லாம் கேட்டேன்னா ரொம்ப கூலா வேலை பார்க்காம நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்க, அதை பார்த்த சிஓ, சில பேர் முட்டாள்தனமா மாப் போட்டுட்டு இருக்காங்க, சில பேர் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே வேலைய பாக்குறாரு. இன்னொரு பக்கம் சிங்கர் சிசிடிவி ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் ஜூஸ் கொடுத்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ பார்க்க முடியுமான்னு கேட்க, அங்க இருக்கவங்க காரணம் இல்லாம பார்க்க முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு சிங்கர், எனக்கும் தெரியும், டெபுட்டி சீஃபோட ரூமு கிட்ட யாரோ டெய்லி குப்பைய போட்டு போயிடுறாங்க, அதை பார்த்து டெபுட்டி சீஃப் ரொம்ப கோவமா இருக்காருன்னு சொல்ல, உடனே அங்க இருக்க செக்யூரிட்டியும் சிங்கரை ஃபுட்டேஜ பாக்குறதுக்கு அனுமதிக்க, ஆக்சுவலா கேமரா டெபுட்டி சீஃபோட ரூமை கவர் பண்ற மாதிரி இல்ல, கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு. சிங்கரும் ஃபுட்டேஜ பாத்துட்டு இருக்க ஒரு கிளீனிங் லேடி மட்டும் அந்த பக்கமா போறாங்க. சிங்கரும் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜூனியரையும் லிம்சனையும் காமிக்க, ரெண்டு பேரும் பேக்சல் ரூம்ல போய் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜூனியர் பேக்சலோடைய டேபிள்ல ஏதாவது சீக்ரெட் டிராயர் இருக்கான்னு செக் பண்ண, அவர் நினைச்ச மாதிரி ஒரு டிராயர் இருக்கு. அதை திறந்த உடனே அதை பார்த்த லிம்சன், இதே டிராயரை தான் அன்னைக்கு அவர் திறந்தாருன்னு சொல்ல, அதுக்குள்ள ஒரு கவர் இருக்கு, ஆனா கவருக்குள்ள ஒண்ணும் இல்ல. அவர் புத்திசாலித்தனமா வேலை பாக்குறத பார்த்து காயாங் சொன்ன மாதிரி தான் இருக்கிறாருன்னு லிம்சன் நினைக்கிறாங்க. அடுத்ததா ஜூனியர் பாக்ஸ தூக்க முடியாம தவிச்சிட்டு இருக்க, அதை பார்த்த லிம்சன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க நினைச்சது தப்புன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க, ஹீரோ போன்ல ஹாஸ்பிட்டல்ல சர்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வீட்லயே சர்ச் பண்றதுக்காக வாரண்ட் வாங்குங்கன்னு சொல்றாரு. அவர் ரூம் வாசல்ல லேடி வக்கீல் காத்துட்டு இருக்க, ஹீரோ அவங்க கிட்ட போன உடனே என்ன விஷயம்ன்ற மாதிரி பார்க்க கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்க. அடுத்ததா ரெண்டு பேரும் கேப்டீரியாக்கு போக, அப்ப லேடி வக்கீல் எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்க, ஏன் கேக்குறேன்னு ஹீரோ கேட்க, மத்தவங்க எல்லாம் நீங்க பிரேக் எடுக்க வந்திருக்கதா நினைச்சிட்டு இருக்காங்க, எங்க அப்பா சொல்லலன்னா நானும் அப்படிதான் நினைச்சிருப்பேன், உங்க அப்பா அப்படி என்ன சொன்னாருன்னு ஹீரோ கேட்க, நீங்களா விருப்பப்பட்டு வந்ததா சொன்னாரு, ஆனா எதுக்காகன்னு தெரியல, இந்த கேஸ் உங்ககிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு விஷயம் வினோதமா இருக்கிற மாதிரி தோணுது, இங்க விட சியோல்ல நீங்க நிறைய கேஸ பார்க்கலாம், அப்புறம் எதுக்காக இங்க வந்தீங்க? ஹீரோ அதுக்கு மேல பேசாம அங்க இருந்து கிளம்ப, அப்ப வக்கீல், நீங்க என் கேஸ திருடுறதுக்காக தானே வந்தீங்க, எனக்கு சொந்தமானதை இன்னொருத்தர் எடுத்துக்கிறத பாக்குறப்போ நைட் என்னால தூங்க முடியல, கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க, உங்ககிட்ட இருந்து நான் என்ன எடுக்கிறேன்னு சொல்லிட்டு லேடி வக்கீல் போயிடுறாங்க. அவங்க குடிச்ச கேனை அங்கேயே வச்சுட்டு போக, ஹீரோ அதை எடுத்து போட போக, அதை பார்த்த சியோ, கொடுங்க நான் போடுறேன்னு அவர் கையில இருக்கிறத வாங்க வர, ஹீரோ அவர்கிட்ட கொடுக்காம அவரே கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டு போறாரு. ஹீரோ முகத்தை பார்த்த சியோக்கு அவர் பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி தோணுது. இன்னொரு பக்கம் லிம்சனை காமிக்க, லிம்சன் சீஸ் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போக, இதுக்கு முன்னாடி அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனப்போ ஒரு நர்ஸ் அவங்க ரத்தத்தை எடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்க லிம்சனை கூப்பிட்டு, உங்களோட பிளட் ரிசல்ட்டை அன்னைக்கு போயிட்டீங்க, இப்ப வந்து வாங்கிக்கோங்கன்னு அவங்கள மட்டும் கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் வான் ஹீரோக்கு போன் பண்ணி, நம்ம பேக்சலை மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன், எனக்கு என்னவோ அவர் ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கிற மாதிரி தோணல, என்ன சொல்றீங்கன்னு ஹீரோ கேட்க, ரைட் நடந்தப்போ அவரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருந்த மாதிரியே தெரியல, அவர் கார் எங்க இருக்குன்னு ஹீரோ கேட்க, அவர் கார் ஏன் முன்னாடி தான் இருக்குது, அது ஒரு இன்ச்சு கூட நகர்ல, எனக்கு என்னவோ ஏதோ தப்பா தோணுது, அப்படின்னா உடனே சிசிடிவி கேமராவை செக் பண்ணுங்க, அவர் வெளியே போயிருந்தா கேமரால பதிவாயிருக்கும், இப்ப ஹாஸ்பிட்டல் உள்ள சீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் நமக்கு கோஆபரேட் பண்ணுவாங்களான்னு வான் கேட்க, நம்மளால முடிஞ்சதை பண்ணிதான் ஆகணும்னு ஹீரோ சொல்ல, வானும் புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவை செக் பண்றதுக்காக போயிடுறாரு. அடுத்ததா ஹீரோ டெபுட்டி சீஃபை பார்த்து அரெஸ்ட் வாரண்ட் வேணும்னு கேட்க, டெபுட்டி சீஃப் கடுப்பாக, அதுக்கு ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல சர்ச் பண்ண ஆரம்பிச்ச உடனே பேக்சோல் மறைஞ்சிட்டாரு, அதுக்கு டெபுட்டி சீஃப், அப்போ நீ என்ன கண்டுபிடிச்ச, டாக்குமெண்ட்டை வச்சு நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது, இவங்க பேசுறத சிங்கர் வெளியே இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரு கில்ட்டியா ஃபீல் பண்ணிருக்கணும், அதனாலதான் ஓடி போயிட்டாரு, எவிடன்ஸ் இல்லாம அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்க முடியாதுன்னு டெபுட்டி சீஃப் சொல்ல, அப்ப அவர் வீட்டையாவது சர்ச் பண்றதுக்கு வாரண்ட் கொடுங்கன்னு ஹீரோ கேட்க, டெபுட்டி சீஃப் கடுப்பாகிறாரு, நீ ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற, இங்க பாரு, உனக்கு வாரண்ட் வேணும்னா உருப்படியா ஏதாவது கொண்டு வா, இன்னைக்கு நைட்டு முழுக்க உனக்கு டைம் தரேன், அது மட்டும் தான் என்னால முடியும்னு சொல்ல, அதுக்கு மேல ஹீரோ எதுவும் பேசாம அங்கிருந்து வெளியே போக, அப்போ சிங்கர் ஹீரோவை தடுத்து, மீஜனுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு கேட்க, என்கிட்ட ஏன்பா
என்னப்பா கேக்குறேன்னு ஹீரோ கேட்க, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு சிங்கர் சொல்ல, அவ்வளவு கவலையா இருந்தா நீ அவளுக்கு போன் பண்ணி கேட்க வேண்டியது தானே, என்கிட்ட எதுவும் கேட்காதன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப, அவங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சிங்கர் சொல்ல, உடனே ஹீரோவும் மீஜனுக்கு கால் பண்ண, கால் போக மாட்டேங்குது. அடுத்ததா அவங்க மொபைல் எங்க இருக்குன்னு ஜிபிஎஸ் ட்ராக்கரை ஆன் பண்ணி பார்க்க, அவங்க மொபைல் இப்போ மெடிக்கல் சென்டர்ல தான் இருக்குதுன்னு சிக்னல் காட்டுது. அப்புறம் ஏன் ஹீரோ அங்க நிக்கிறாரு? உடனே மீஜனை தேடி போறாரு. இன்னொரு பக்கம் சிங்கரை காமிக்க, இன்னைக்கும் அதே மாதிரி மொட்டை கடிதாசி வந்திருக்குது. அதை பார்த்த சிங்கருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதே சமயம் ஜூனியரை காமிக்க, சர்ச் பண்ணி முடிச்சிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. லிம்சனை மட்டும் காணும். உடனே கூட இருக்கவங்க கிட்ட லிம்சனை பாத்தீங்களான்னு கேட்க, எல்லாரும் இல்லன்னு சொல்ல, உடனே அவங்களுக்கு கால் பண்ண, கால் போக மாட்டேங்குது. உடனே ஜூனியர் அவங்கள தேடி ஹாஸ்பிட்டலுக்குள்ள போக, அதே நேரம் பேக்சோல் லிம்சனை மயக்கப்படுத்தி ஒரு ஸ்ட்ரக்சர்ல வச்சு எங்கேயோ தள்ளிட்டு போறாரு. ஹீரோவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. ஒரு கட்டத்துல பேக்சோல் ஹீரோ கிராஸ் பண்ணி போறாரு. அவர் முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டிருந்ததுனால ஹீரோக்கு அடையாளம் தெரியல. அடுத்ததா ஹீரோ சிசிடிவி ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்க செக்யூரிட்டி கிட்ட மீஜின் போட்டோவை காமிச்சு இவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கொடுங்கன்னு சொல்றாரு. செக்யூரிட்டியும் அவர் மொபைல்ல போட்டோ எடுத்துக்கிட்டு தேடி தரேன்னு சொல்றாரு. அடுத்ததா ஹீரோ வானோட ஹெட்டுக்கு போன் பண்ணி அந்த கருப்பு கலர் காரை கண்டுபிடிச்சிக்கலான்னு கேட்க, அதுக்கு ஹெட்டும் மீஜின் வீட்ல இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த கார் எங்க போச்சுன்னே தெரியல, அது ரிஜிஸ்டர் பண்ணாத கார், அதனால நம்பர் பிளேட்டை மாத்தி இருப்பாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் நடக்குது, எதுக்கும் முன்னெச்சரிக்கையா நீங்க மீஜனை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்ல, அவர் அப்படி சொன்ன உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்ப ஹீரோ சின்னதா ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. அதாவது ஒரு நாள் மீஜனை ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லி சேஃப்டிக்காக சில பொருட்களை கொடுத்துட்டு குற்றவாளியை பிடிக்கிற வரைக்கும் என்ன நம்புங்கன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அதை நினைச்சு பார்த்த ஹீரோ மீஜனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு வேகமா போறாரு. அதே சமயம் லிம்சனை காமிக்க, பேக்சோல் அவங்கள அண்டர் கிரவுண்ட்ல கட்டி வச்சிருக்கிறாரு. அப்போ லிம்சன் ஒரு கனவு காண்றாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஹீரோடைய டாக்குமெண்ட் எடுத்துட்டு தனியா நடந்து வந்திருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ நடந்து வராங்க. அன்னைக்கு குற்றவாளி கார் வந்த மாதிரி இன்னைக்கு குற்றவாளியை அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ற மாதிரி தோணுது. ஒரு கட்டத்துல மீஜின் திரும்பி பார்க்க குற்றவாளி இவங்கள தாக்க வர, அப்போ ஹீரோ தூரத்துல இருந்து மீஜின்னு கூப்பிட்டுருப்பாரு இல்லையா, அதே மாதிரி இப்பவும் ஹீரோ மீஜின்னு கூப்பிட, ஹீரோ குரலை கேட்ட உடனே லிம்சனுக்கு மயக்கம் தெளிஞ்சிருது. கண்முழிச்சு பார்த்தா அவங்களுக்கு எழுத்தாப்புல பேக்சோல் உட்கார்ந்து இருக்கிறாரு. இவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சதை பார்த்த பேக்சோல் எழுந்துச்சு அவங்க கிட்ட வர, அவரை பார்த்து லிம்சன் பயப்பட, அதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.